ஒரு கொஞ்சம் இடத்துல நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இது பீக்கங்காய்ங்க, பீக்கங்காய் கொடி சோறு மேலே ஏற்றி விட்டால் கொடி ஏறிடுங்க. சின்ன குச்சி நட்டை வச்சுமே. அடுத்து என்னது லென்த்து அவரைக்காங்க, அதாவது நம்ம தண்ணிக்கான்னு சொல்லலாம். இது பொரியலுக்கு யூஸ் ஆகும். இது ஒரு 4-5 செடி வச்சுருக்குங்க. வச்சுட்டு இது மேலே நான் துளசி செடி தாங்க கொடியேறதுக்கு வச்சோம். அடுத்து இந்த மாதிரி லென்த்தாக நீங்கள் கயிறு கட்டி ஏற்றி விட்டிங்களா, எல்லாம் இது கொடிகளை சுற்றி நம்ம தேவையான காய் நமக்கு வீட்டுக்கு கிடைக்குங்க. ஒரு கொஞ்சம் இடத்துல நமக்கு தேவையான அவரைக்காய், குக்கும்பரு, கலக்காய், கேபேஜி, கீரை, சிறுகீரை, சிவப்பு கீரை, பூவு, இது எல்லாமே ஒரு கொஞ்சம் இடத்துல போதுங்க. ஒரு அடி இடத்துல இவ்வளோ சூப்பராக இங்கே வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அடுத்து என்னென்னா கோவக்காய் கொடி ஏறுதுங்க. அடுத்து பாவக்காய் வச்சுருக்கோம். அடுத்து தக்காளி தாங்க. தக்காளிக்கு பந்தல் போடணுமோ அதிக கீழே இடம் தேவையில்லை. கொஞ்சமாக மேலே எடுத்து அப்படியே சோறு மேலே விட்டு பாருங்கள், சூப்பராக காய் பிடிக்குங்க. 2 கிலோவுக்கு தக்காளிக்கு அளவுக்கு இந்த செடியில் இருக்கும். அடுத்து பச்சை மிளகாய். வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம கொஞ்சம் இடத்துல இவ்வளோ சூப்பராக வளர்க்கலான்னா நீங்கள் கூட இது செய்யலாங்க. ட்ரை பண்ணி